அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பொருளாதாரத்துல மைய வங்கி, அதாவது ரிசர்வ் வங்கி பத்தி ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஆர்பிஐ சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதை எப்போ நேஷனலைஸ் ஆக்குனாங்க அப்படின்னா 1949 ஜனவரி 1 இதை நாட்டுடைமை ஆக்குனாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் எதா இருந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மும்பைக்கு மாற்றினாங்க. அது எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1937 தான் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றினாங்க. இந்த ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் யாரு அப்படின்னா ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்றவங்க தான் முதல் ஆளுநராக இருந்தாங்க. அதுலேயும் முதல் இந்திய ஆளுநர் யாரு அப்படின்னா சி.டி. தேஷ்முக் அவர்கள் தான். 1948 to 49 தான் இவங்க இந்திய ஆளுநராக ஆர்பிஐயில் செயல்பட்டு வந்தாங்க. தற்போதைய ஆர்பிஐயோட கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. இவங்க 26வது கவர்னராக ஆர்பிஐயில் செயல்பட்டு வராங்க. அடுத்து இந்த ஆர்பிஐக்கு மொத்தம் 4 மண்டல அலுவலகங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த இடத்துலனா மும்பை, சென்னை, கல்கத்தா மற்றும் புதுடெல்லி. இந்த 4 இடங்கள்லையுமே ஆர்பிஐக்கான மண்டல அலுவலகங்கள் இருக்குது.